வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஏஐயுடன் உரையாடல். நீ அது என் கூட எப்படி பேசுன்னு பாத்துருமா? ஹாய் ஜெமினி, என் கனெக்ட்ல இருக்கியா? உங்க கூட பேசினா தயார். அடுத்த கேள்வி என்ன? வீரமாமுனிவர் எந்த ஆண்டு பிறந்தார்? 1680ஆம் ஆண்டு பிறந்தார். அடுத்த கேள்வி. வீரமாமுனிவர் எந்த நாட்டுக்காரர்? அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி. அவர் எழுதிய தேம்பாவடி நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? 1726ஆம் ஆண்டு தேம்பாவணி நூல் எழுதப்பட்டது. உங்க அடுத்த கேள்வி என்ன? பரமார்த்தா குருவின் ஒரு கதையை ஒரு நிமிடமாக சுருக்கமா கூறு. 5 முட்டாள் சீடர்களும் ஒரு முறை ஒரு காட்டு வழியே பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் பயணித்த குதிரை எதிர்பாராத விதமாக தடுமாறி கீழே விழுந்தது. பதறி போன சீடர்கள் குதிரையை மீட்க முயன்றனர். ஆனால் அவர்களது முயற்சி தோல்வியடைந்தது. இறுதியில் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்தில் குதிரையை தள்ளிவிட்டு மண்ணை போட்டு மூடினர். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த செயலையும் யோசிக்காமல் செய்தால் அது தவறான விளைவுகளையே ஏற்படுத்தும். வீரமாமுனிவர் எழுதிய அகராதி நூலின் பெயர் என்ன? வீரமாமுனிவர் எழுதிய அகராதி நூலின் பெயர் சதுரகராதி. இதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி என்ன? வீரமாமுனிவர் எதை நோக்காக கொண்டு இந்தியாவிற்கு வருகை தந்தார்? சமய பணி செய்வதற்காக வீரமாமுனிவர் இந்தியாவிற்கு வருகை தந்தார். அடுத்த கேள்வி. திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் இவருக்கு என்ன பெயர் சூட்டினார்? திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வழங்கினார். இதன் பொருள் என்ன? இஸ்மத் சந்நியாசி என்பதற்கு தூய துறவி என்று பொருள். வேறு ஏதேனும் தகவல் தேவைப்படுகிறதா? நன்றி.